தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ ஒரு சோகமான வீடியோ. நமது அண்டை மாநிலமான கேரளத்திலே மலையாள மொழியிலே பல பாடல்களை 60 ஆண்டுகளாக இயற்றிய மாங்கொம்பு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்று மறைந்து விட்டார். அவர் ஒரு சிறந்த பாடலாசிரியர். நமது தமிழகத்தில் எப்படி கண்ணதாசனோ அதுபோல அங்கே 60 ஆண்டுகள் பழமையான பாடல்களும் புதுமையான பாடல்களும் ஏற்றியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நமது தீபம் இயற்கை சேனலுக்கு இசையமைத்து கொடுக்கும் கோவை பரமன் அவர்கள் அங்கு மலையாளத்திலே ஒரு சீரியலுக்கு இசையமைத்திருக்கிறார். துளசி தலம் என்ற சீரியலுக்கு அதற்கு பாடல் எழுதி கொடுத்திருக்கிறார் மாங்கொம்பு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அந்த பாடலையும் இதற்கு பின்பு கேட்கலாம். ஒரு பெண்கிடாவின் துளசிதளம், ஒரு பெண்கிடாவின் சுடுகதம், இது தத்த விஸ்வாச தலமர்மரம், இது நெஞ்சில் துக்கத்தின் குரு சாகரம். துளசிதளம் துளசிதளம். நமது கோவை பரமன் சார்பாகவும் தீபம் இயற்கை டிவி சார்பாகவும் மறைந்த அந்த கலைஞர் மாங்கொம்பு கோபாலகிருஷ்ணன் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய, பார்வதி பரமேஸ்வரன் பாதாளம் விந்தமடைய, அவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டிக் கொள்கிறோம். அவர் இயற்றிய பாடலுக்கு கோவை பரமன் இசையமைத்து சித்ரா அவர்கள் பாடிய பாடலை நீங்களே கேளுங்கள். எவ்வளவு சிறப்பான மெட்டோடு சிறப்பான பாடலோடு இசையமைத்திருக்கிறார் என்று. இந்த பாடலை மறைந்த மாங்கொம்பு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இசைக்குயில் KS சித்ரா பாடிய பாடலின் சரணத்தை இப்பொழுது கேட்கலாமா? விடராதி கொள்ளும் மோகங்களே, விட சொல்லி அகலும் பந்தங்களே, ஒரு சந்தனத்தின் கரையாளம், எதிரே நின் எதிரே நின் இந்த பாடலை எழுதியவர் மாங்கொம்பு கோபாலகிருஷ்ணன். 4000 பாடல்கள் எழுதியிருக்கிறார்.